பண்ணி 608 ரன் அடிச்சு அந்த சீசன்ல ஆரஞ்சு கப்பை வாங்கியிருப்பாரு. அதோட நிப்பாட்டிக்காம 2013ல ஆர்சிபி காண்டி 175 ரன் அடிச்சு ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் T20 சொல்லிட்டு அந்த ரெக்கார்டையும் பண்ணாரு. அதனாலே அவர் ஆர்சிபி 2023ல அவங்களோட ஹால் ஆஃப் ஃபேமா மாத்தினாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபில் சால்ட் வந்து டிசி காண்டி 2023ல் கொஞ்சம் சுமாராக தான் ஆடினாரு. அதனாலே அவர் வந்து 2026 ஐபிஎல் ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆயிட்டாரு. அந்த நேரத்தில் தான் கேகேஆரோட ஓப்பனரான ஜேசன் ராய் பர்சனல் ரீசன்ஸ்க்காக அந்த சீசனை புல் அவுட் பண்ணிட்டாரு. அந்த நேரத்தில் தான் கேகேஆர் ஃபில் சால்ட்டை ரிப்ளேஸ்மெண்ட்டாக 1.5 கோடிக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீசனில் சுனில் நரேனுக்கு பார்ட்னராக போன ஃபில் சால்ட் தாறுமாறு பண்ணாருன்னே சொல்லலாம். இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க அந்த சீசனில் மட்டுமே 6 50+ பார்ட்னர்ஷிப்பை போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீசனில் ஃபில் 435 ரன் அடிச்சிருப்பாரு 182 ஸ்ட்ரைக் ரேட்ல. இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச 430 ரன்ல 296 ரன் பவர் பிளேல மட்டும் தான் அடிச்சாரு. அவர் பவர் பிளேல போட்டு பொளந்து எடுத்ததால கேகேஆர் அந்த சீசன் அவங்களோட 3வது டிராஃபியும் அடிச்சாங்க. இதனாலேயே ஃபில் சால்ட் நெக்ஸ்ட் சீசன்ல ஆர்சிபி ஆட்டி 11.5 கோடிக்கு பிக் பண்ணி அங்கேயும் போய் டிராஃபி அடிச்சாரு. 2024 ஐபிஎல் ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆன பிளேயர் இப்ப பேக் டு பேக் ஐபிஎல் டிராஃபி அடிச்சிருக்காரு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது மத்தீஷா பத்திரனா. 2022ல் சிஎஸ்கேல இருந்து ஆடம் மில்னே ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால ரூல் அவுட் ஆகுறாரு. அதனால சிஎஸ்கே மலிங்கா மாதிரி ஆக்ஷன் போடுற 19 வயசு பத்திரனாவை சைன் பண்ணாங்க. அவர் சிஎஸ்கே பிக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அண்டர்-19 வேர்ல்டு கப்ல தாறுமாற யார்கர் போட்டாரு. இதனால அவரை சிஎஸ்கே 2022ல சைன் பண்ணாங்க. ஆனா 2022ல அவர் வெறும் 2 மேட்ச் தான் பிளே பண்ணாரு. அதுக்கப்புறமா 2023ல ஸ்குவாட்ல அவருக்கும் இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீசன் தாறுமாற பவுலிங் போட்டாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த சீசன்ல 19 விக்கெட் எடுத்திருப்பாரு. அது இல்லாம டெத் ஓவர்ல தாறுமாறா போட்டிருப்பாரு. இதனாலேயே சிஎஸ்கே அந்த சீசன்ல டிராஃபியும் அடிச்சிருப்பாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது லெண்டல் சிம்மன்ஸ். 2014ல் எம்ஐல லலித் சக்சனான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து ரூல் அவுட் ஆகிறாரு. அதனால எம்ஐ கரிபியன் லெஜெண்டான லெண்டல் சிம்மன்ஸை சைன் பண்ணுறாங்க. மிட் சீசனில் வந்து அவரு தாறுமாறா பிளே பண்ணி வெறும் 8 மேட்ச்ல 394 ரன் அடிச்சிருப்பாரு. இதனாலே அந்த சீசனில் புவரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்த எம்ஐ இவர் அடிச்சதால பிளே ஆஃபே போயிருப்பாங்க. ஆனால் இவரோட முக்கியமான ரோல் எங்கே வந்துச்சு அப்படின்னா 2015 ஐபிஎல்ல தான். அந்த சீசனும் எம்ஐ காண்டி தாறுமாறா பர்ஃபார்ம் பண்ணி 540 ரன் அடிச்சிருப்பாரு. அது ஆவரேஜ் 45ல். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த 2015 ஐபிஎல் ஃபைனல்ல இவர் தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணி 68 ரன் அடிச்சிருப்பாரு. இதனாலே மும்பை அந்த சீசன்ல அவங்களோட செகண்ட் டிராஃபியும் அடிச்சிருப்பாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டுவைன் பிராவோ. 2008 ஐபிஎல்ல எம்ஐ காண்டி ஆடிட்டு இருந்த மலிங்கா நீ இன்ஜுரியால ரூல் அவுட் ஆகுறாரு. அதனால எம்ஐ கரிபியன் ஆல்ரவுண்டரான டுவைன் பிராவோவை சைன் பண்றாங்க. எம்ஐ காண்டி 3 சீசன் பிளே பண்ண பிராவோ கொஞ்சம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி 450 ரன் அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 26 விக்கெட் எடுத்திருப்பாரு 30 மேட்ச் பிளே பண்ணி. ஆனா பிராவோ எம்ஐக்கு பிளே பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரஜத் பட்டிதர். 2021ல் டெபுட் பண்ண பட்டிதர் 2022 ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆகுறாரு. அந்த நேரத்தில் தான் ஆர்சிபி பிளேயரான சிசோடியா இன்ஜுரின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் ஆகுறாரு. அந்த நேரத்தில் ஆர்சிபி பட்டிதரை வெறும் 20 லட்சத்துக்கு தான் சைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சீசனில் தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. 8 மேட்ச்ல 333 ரன் அடிச்சிருப்பாரு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த சீசனில் எல்எஸ்டியோட ஆன எலிமினேட்டரில் ஒரு தாறுமாறான செஞ்சுரி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா 2023ல் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் ஆயிடுவாரு. அடுத்து 2024ல் திரும்பி ஆர்சிபி கம்பேக் பண்ணி 395 ரன் அடிச்சிருப்பாரு. ஆனா இதெல்லாம் தாண்டி 2025ல ஆர்சிபிக்கு கேப்டன் ஆகி அவங்களோட மொதல் டிராஃபியும் அடிச்சு கொடுத்திருப்பாரு. 2022ல ரிப்ளேஸ்மெண்டா வந்த பிளேயர் தான் இன்னைக்கு ஆர்சிபிக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் டிராஃபி அடிச்சு கொடுத்திருக்காரு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது சந்தீப் சர்மா. 2023 ஐபிஎல்ல ஆர்ஆருக்கு பிளே பண்ணியிருந்த பிரசித் கிருஷ்ணா இன்ஜுரின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் ஆகுறாரு. அப்பதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்லோயர் பால் ஸ்பெஷலிஸ்டான சந்தீப் சர்மாவை சைன் பண்றாங்க. ரிப்ளேஸ்மெண்டா வந்த அவரு அந்த சீசன்ல 10 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுக்கு அடுத்த சீசன்ல 13 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மக்கள் லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.